மொத்தத்தில் 28 முறை சிறை சென்றிருக்கிறேன். திமுக கழகத்தில் 24 முறை சிறை சென்றிருக்கிறேன். மொத்தம் 5.5 வருடம் நான் சிறையில் இருந்திருக்கிறேன். சி கிளாஸ் பிரிசனருடைய அவர்களுடைய இதைத்தான் நான் வாங்கி சாப்பிடுவேன். கூடுதல் வசதியெல்லாம் மறுத்துருவீங்க. ஃபேன் வைக்க விட மாட்டேன்ட்டேன். ஸ்பெஷல் உணவுகள்லாம் ஒன்றும் வர வேண்டான்ட்டு அந்த சி கிளாஸ் பிரிசனர் கொடுக்குற அதே உணவைத்தான் நான் அப்படியே விழுங்கிடுவேன். ஆனால் சமமாகத்தான் அவர்களோடு இருந்தேன். அதனால் அவங்க எல்லாரும் காவிரிக்கு உண்ணாவிரதம்னு அறிவித்தப்போ 2300 பேர் உண்ணாவிரதம் இருந்தாங்க வேலூர் ஜெயிலுக்குள்ள. ஆமாம் ஆமாம். அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் நெருக்கடியில் காலத்தில் சரி எம்ஜிஆரை வெளியேற்றின போது ஊர் ஊராக போய் கூட்டம் நடத்த முடியாத இடங்கள் எல்லாம் கூட்டத்தை நடத்தி திமுக கழகத்துக்கு என் மிகப்பெரிய என்னுடைய சக்தியெல்லாம் பயன்படுத்தி செஞ்சு 77 தேர்தலில் திருச்சிக்கு தெற்க என் ஊர் உள்ளடங்கிய சங்கரங்கோவில் தொகுதி மட்டும்தான் திமுக ஜெயித்தது. திருச்சிக்கு தெற்க ஒரு தொகுதி ஜெயிக்கலை, இந்த தொகுதி மட்டும்தான் ஜெயித்தது. அதற்கு காரணம் நம்ம தம்பி தான் என்று சொல்லி கலைஞர் என் மேலே அவ்வளோ பாசத்தை பொழிந்தார். அதனால தான் அதுக்கு அடுத்த வருஷம் 78 என்னை ராஜ்யசபாவுக்கு அனுப்பினார். ராஜ்யசபாவிலும் திமுக கழகத்தையும் கலைஞரையும் மேன்மைப்படுத்தி அதுக்கு உய கீர்த்தியை கொடுத்து பேசினேன். எல்லா டிபேட்ஸ்லையும் கலந்துக்கிட்டேன். மீண்டும் அவர் 84 2வது தடவை அனுப்பினார் ராஜ்யசபாவுக்கு. 3வது தடவை 90 ராஜ்யசபாவுக்கு அனுப்பினார். ஆக எனக்கு நாடாளுமன்றத்தில் 18 ஆண்டு காலம் பேசுவதற்கும் அதன் மூலம் நான் ஒரு நல்ல பெயரை வாங்குவதற்கும் கொள்கைகளை பேசுவதற்கும் நான் பார்லிமெண்ட்டுக்கு போகும்போது எங்கள் அக்கா மூத்த அக்கா சொல்லிச்சு, நாதியற்றவர்கள் நமக்காக குரல் கொடுக்க யாரும் இல்லையே என்று கவலைப்படுகிறவர்கள் இந்த நாட்டில் எங்கே இருக்காங்களோ பாதிக்கப்படுறாங்களோ அவர்களின் குரலாக உன்னுடைய பேச்சு இருக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் நான் பங்கெடுத்தேன்.